அஜித் சாரை வச்சு படம் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ ஐட் லைக் டு டூ மூவி வித் அஜித் சார். பட் அஜித் சார் ரேசிங் போயிட்டார். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் தனுஷை வச்சே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ தனுஷ் பாலிவுட் போயிட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சிம்பு தான் கிடச்சாரு. ஸோ சிம்புவுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, ஸோ வி வில் கிரியேட் அ பேரலல் மூவி ஃபார் த வட சென்னை அப்படின்னு சொல்லி அசுரன் ஆல்ரெடி தனுஷ் பண்ணிட்டாரு, அரசன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வி கிரியேட்டட் அ ஸ்டோரி அண்ட் வி ஆன்போர்டட் சிம்பு. ஸோ சிம்பு வந்ததுக்கப்புறம் சரி வட சென்னை 2 எப்போ வரும், வட சென்னை 2 எப்போ வரும்னு சொல்லி லாட் ஆஃப் பீப்புள் எங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெல்லாம் தே ஸ்டார்டட் ஆஸ்கிங் கொஸ்டின் வட சென்னை 2 எப்போ வரும் அப்படின்னு. ஸோ சரி அரசனை ஹோல்டு பண்ணிவிட்டு வில் டூ வட சென்னை 2 அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. சரி வி வில் புட் அ ஹோல்ட் ஆன் வட சென்னை 2 அரசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் டீசர்லாம் பண்ணி பீப்புள் லைக் இட் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இது மாதிரி எங்கே போனாலும் அப்புறம் வட சென்னை 2 எப்போ வரும்னு மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ ஐ வில் புட் அ ஹோல்ட் ஆன் த 2 மூவிஸ். நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன்.